அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 23/7/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 7ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 11 12 மணி வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 10:30 மணி வரை. யமகண்டம் 6 7:30 மணி வரை. இன்று அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:01 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். இன்று கடினமான உழைப்பின் மூலமாக லட்சியங்களை நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய திறமையான செயல்பாட்டிற்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுடைய நல்லுறவை பராமரிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும். குழந்தைகளின் முன்னேற்றம் மற்றும் நலன் கருதி கவலை காணப்படலாம். என்றாலும் அனைத்தும் சிறப்பாக காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் சம்பாதிப்பீர்கள். இன்று எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்க்கிறதுக்கான சரியான பரிகார பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பயணங்கள் இன்று ஏற்படலாம். உங்களுக்கு இன்று திறமையான தகவல் தொடர்பு மூலமாக நற்பலன் பெறலாம். பணியை பொறுத்தவரை பணி மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த மாற்றத்தினால் நன்மை கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்லிணக்கம் ஏற்படும் வாய்ப்புள்ளது. இன்று உறவை பராமரிக்க முயற்சி எடுப்பீர்கள். உங்களுடைய அன்பான இயல்பு மூலமாக இது சாத்தியப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். இதனால் உங்கள் சௌகரியங்கள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிக்க முடியும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பணிகளை முடிப்பதை சற்று கடினமாக உணர்வீர்கள். யதார்த்தமான அணுகுமுறையை கையாள வேண்டும். உங்களுடைய செயல்களில் விளைவுகள் சிறப்பாக அமைவதற்கு அமைதியாக யோசித்து செயல்பட வேண்டும். பணியை பொறுத்தவரை நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளால் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே திட்டமிட்டு முறையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை நிலையற்ற எண்ணங்கள் காரணமாக இன்று உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். அதனை சுமையாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும். பொறுமையாகவும் உறுதியுடனும் இருக்க வேண்டும். நல்ல விளைவுகளை காண திட்டமிடல் அவசியம். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். அதிக வேலை பளுவை சாமர்த்தியமாக திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக மனதில் குழப்பம் ஏற்பட்டு துணையுடனான உறவை பாதிக்கலாம். துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் சம்பாதிப்பதை கடினமாக உணர்வீர்கள். வீட்டு புனரமைப்பதற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக இன்று கால்கள் மற்றும் தொடைகளில் பிரச்சனை வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். அக்கம் பக்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். பல விஷயங்களை நீங்கள் சாதிப்பதற்கு இந்த நாள் உகந்த நாள். பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளின் பாராட்டும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். தனி திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு அன்பாக நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தொலைதூரத்திலிருந்து பணம் வர வாய்ப்புள்ளது. அந்த பணம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் சிறப்பானதாகவும் இறைவனுடைய ஆசிகள் உங்களுடைய ஆரோக்கியமாக வைத்திருப்பதாகவும் உதவும்.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நிர்வகிக்க நீங்கள் திறமையோடு யோசிக்க வேண்டும். குடும்ப பிரச்சனைகளும் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளும் கவலையை கொடுக்கலாம். பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டும். பிரார்த்தனை மூலமாக ஆறுதல் பெறலாம். பணியை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பணிகள் காரணமாக பணியிடத்தில் சவால்கள் நிறைந்து காணப்படும். பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திட்டமிட்டு பணியாற்றுவது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வை இன்று வெளிப்படுத்த முடியாது. இதனால் மகிழ்ச்சியின்மை காணப்படலாம். மனம் திறந்து பேசிக்கொள்வதன் மூலமாக சிறந்த பலன் கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் அனுகூலமான வளர்ச்சி காணப்படாது. இன்று மருத்துவ செலவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி அல்லது சளி ஏற்பட வாய்ப்புள்ளது. எரிச்சல் உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருப்பது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சரியான செயலுக்கு தவறான செயலுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை பற்றிய படிப்பினையை அளிக்கக்கூடியதாக இருக்கலாம். உங்களுடைய இந்த இலக்குகளை இன்று சரியாக திட்டமிட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளோடு சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள் காணப்படலாம். நீங்கள் இன்று அமைதியாக அந்த சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள இருவரும் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான வாய்ப்பு இல்லை. பண இழப்புகளை தவிர்க்க நீங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க வேண்டும். இதன் மூலமாக பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. அதிக பணிகள் காரணமாக இன்று மன உளைச்சல் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் துடிப்பான நாளாக இருக்காது. உற்சாகம் குறைந்து காணப்படலாம். மனதில் குழப்பங்கள் காணப்படலாம். எடுக்கக்கூடிய முடிவுகள் சீரற்றதாக இருக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி குறைந்து காணப்படும். அதிக பணிகள் காரணமாக இன்று நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு தொடர்பு கொள்வதில் சில சிக்கல்கள் காணப்படலாம். இதனால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அனுகூலமானதாக இருக்காது. எதிர்கால பாதுகாப்பு கருதி நீங்கள் ஒரு கணிசமான தொகையை சேமிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஆளாக நேரிடலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்று பயணங்களுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும். பணிக்கான பலன் கிடைக்கும். செயல்திறன் காரணமாக கீர்த்தி பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு அமைதியான உறவை ஏற்படுத்துவீர்கள். இருவருடைய எண்ணங்களும் உணர்வுகளும் ஒத்துப்போகலாம். இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான நாளாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும். குடும்ப நலனுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இது திருப்திகரமானதாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட ஆற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த போக்கின் காரணமாக பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பாக நடந்து கொள்வீர்கள். இதனால் அவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வார். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அன்றாட பணிகளை ஆற்றும் பொழுது மிகவும் கவனம் வேண்டும். இன்று ஏமாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எதிர்பார்ப்பு வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணியில் தடைகள் நிச்சயம் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். அதனால் உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படாது. கால்வலியால் அவதிப்பட நேரிடலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. இலக்குகளை அடைவதில் பல தடைகள் காணப்படலாம். கவலைகளை ஒதுக்கிவிட்டு அமைதியாக இருங்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் தடைகள் காரணமாக வளர்ச்சி பாதிக்கப்படலாம். கூடுதலான பணி சுமை காணப்படலாம். இன்று அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பை நம்ப வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கடுமையாக பேசுவீர்கள். இது இன்றைய நாளின் மகிழ்ச்சியை கெடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது. செலவுகள் அதிகரித்து காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.